Hello friends, welcome to Learn with Siva. So இந்த வீடியோல நம்ம வந்து do form verbs அப்படின்ற ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறோம். ஓகே, முதல்ல do formன்றதால நம்ம do அப்படின்றது வந்து என்ன அப்படி சொல்லிட்டு பாக்குறோம். இப்போ நம்ம do வந்து பிளைனா தமிழோட டிரான்ஸ்லேட் மீனிங் என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா செய் அப்படி சொல்லிட்டு வரும். அதாவது நம்ம லாங்குவேஜ்ல பேசக்குள்ள பண்ணு அப்படி சொல்லிட்டு நம்ம ஒரு வார்த்தை சொல்லணும்ல, அதுக்கு வந்து இந்த do வந்து ஆல்டர்னேட்டிவ் வேர்டா இருக்கும். இதுவே இங்கிலீஷ்ல இருக்க ஒரு சென்டென்ஸுக்கு இந்த do அப்படின்றது வந்து செய் அப்படின்ற ஒரு மீனிங்கை கொடுக்குதுன்னா ஸோ அங்க வந்து அது வந்து மெயின் வேர்பா ஆக்ட் பண்ணும். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்றேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்க எக்ஸாம்பிள் வந்து ஐ டூ மை ஹோம்ஒர்க் எவ்ரி டே அப்படி சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இங்க டூ அப்படின்றது தான் மெயின் வெர்பா இருக்கும். இப்போ இங்க ஹோம்ஒர்க் அப்படின்ற வார்த்தை வந்து ஹோம்ஒர்க் அப்படின்றது ஒரு நவுன் தான். ஆனா அந்த நவுனுக்குள்ள நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நான் ஹோம்ஒர்க் பண்றேன் அப்படின்னு நான் சொல்றேன்னா அந்த இடத்துல நான் எழுதிட்டு இருக்கலாம், படிச்சுட்டு இருக்கலாம், ஒரு விஷயத்த மெமரி பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கலாம், ஏதோ ஒன்னா அந்த படிப்பு ரிலேட்டடான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கலாம். சோ அந்த பேக்கேஜ் இப்ப வந்து இதுக்குள்ள நான் என்ன வேணா இருக்கலாம் அந்த வேர்ட்ஸ், அதை பத்தி நான் சொல்றேன், இதை நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னா நான் படிக்கிறதையோ எழுதுறதையோ ஏதோ ஒண்ணு சொல்ற மாதிரி வந்துடும். இதுவே இப்ப நான் வீட்டு வேலை செய்யறேன் அப்படின்னு நான் சொல்றேன்னா அங்க வந்து ஹவுஸ் கிளீனிங்கா இருக்கலாம், இல்ல குக்கிங்கா இருக்கலாம். சோ வீட்டுக்கு ரிலேட்டடான ஏதோ ஒரு ஒர்க், இதை நம்ம சொல்றதுக்கு இந்த டூ வந்து அதிகமா யூஸ் ஆகும். அதாவது இந்த லாங்குவேஜ்ல தமிழ் நம்ம இன்க்ளூட் பண்ணி பார்த்தோம்னா செய் அப்படின்னு வருதுன்னா அதுக்கு பின்னாடி வர்றது வந்து ஒரு ஆக்ஷன் இருக்கும், அன்ஸ்பெசிபிக்கான ஆக்ஷன் இருக்கும். இப்ப நான் வந்து ஐ டூ மை ஹோம்ஒர்க், நான் எழுதிட்டு இருக்கும் போது அதை சொல்றேன்னா செம் அது ஹோம்ஒர்க் தான். இதே நான் அப்படின்னா ஐ ஆம் ரைட்டிங் ரைட் நவ் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம், நான் இப்ப எழுதிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நான் சொல்லலாம். சேம் அதே மாதிரி அன்ஸ்பெசிபிக்கான ஆக்ஷன், அதாவது நமக்கு தெரியாத ஒரு ஆக்ஷன். இப்ப எப்படின்னா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படி சொன்னா இந்த இடத்துல பண்றது அப்படி சொல்ற மாதிரி சொல்லணும்ல, அது போல இடத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்பனா ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. இந்த இடத்துல ஐ டோன்ட் நோ, இந்த இடத்துல ஒரு டூ இருக்கு பாருங்க. இது வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் கிரியேட் பண்ணா நமக்கு வந்து ஆக்சிலரா யூஸ் பண்ணி நம்ம இதை கிரியேட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல இருக்க டூ வந்து எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அந்த பண்றது எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, அந்த செய் அப்படின்றதுக்கு ஆல்டர்னேட்டா இந்த டூ யூஸ் ஆகுது. ஸோ ஒரு சென்டென்ஸ்ல மெயின் வேர்பா இருக்குதுன்னா அந்த செய் அப்படின்றதுக்கான மீனிங் அது கொடுக்கும். இதுவே அது அந்த செய் அப்படின்ற வார்த்தை அதில் இல்லைன்னா ஸோ அது வேற ஒரு ஆக்சிலரி வேர்பா அது ஃபார்ம் ஆகி வேற ஒரு மீனிங் நமக்கு கொடுத்துருக்கலாம். சிம்பிளா ஒன்றும் இல்லை, லாஸ்டா ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறேன். இப்ப டூ அப்படின்றது வந்து தமிழ்ல செய் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்ப இதை பண்ணு அப்படின்னு நான் வந்து நேரா உங்ககிட்ட சொல்றேன்னா டூ இட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அப்ப நம்ம எடுத்துக்க வேண்டியது செய் அப்படின்றது. செய் வந்து இப்ப ஒரு சென்டென்ஸ்ல அது நெகட்டிவா இல்லாமலோ கொஸ்டினா இல்லாமலோ இல்ல அதுல எந்த ஒரு எம்பேட்டிக் சென்டென்ஸும் மேக் ஆகாமலோ இருந்ததுன்னா அதுக்கு செய் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் வந்துடும். ஓகேங்களா? இதுதான் நம்ம வந்து மெயின் வேர்பா யூஸ் பண்றோம். இதே நமக்கு ஆக்சிலரி வேர்பா அதை கன்சிடர் பண்றோம்னா அதுக்கு வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் கிரியேட் பண்ணவோ இல்ல ஒரு நெகட்டிவ்ல கொஸ்டின் கேட்கவோ இல்ல ஒரு கொஸ்டின் கேட்கவோ நமக்கு யூஸ் ஆகும். அதை நம்ம ஃப்ரண்ட்ல யூஸ் பண்ணுவோம், அது கூட நாட் யூஸ் பண்ணி சேர்ப்போம். ஸோ இது போல வர்றது தான் இந்த டூ ஃபார்ம் வெர்ப்ஸ். இப்போ டூல வந்து டூ, டஸ் அண்ட் டிட், அதுக்கப்புறம் டன்னு ஒன்று இருக்கு, அது தனியா பார்த்துக்கலாம். இது வந்து பாஸ்ட்ல யூஸ் ஆகுது, சிங்குலருக்கு யூஸ் ஆகுது, இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ நம்ம டே டு டே லைஃப்ல அதிகமா நம்ம மிஸ்டேக் பண்றதுன்னு பார்த்தோம்னா இந்த ஒரு டூ ஃபார்ம்லயே தான் இருக்கும். நீங்க வந்து நிறைய புக்ஸ் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஒரு விஷயத்த நார்மலா நினைச்சிருப்போம், ஆனா நம்ம படிக்கும் போது டிஃப்ரெண்டா இருக்கும். அது போல விஷயங்களை நம்ம நிறைய விஷயம் படிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ மூலம் என்னால எவ்வளவு அளவு கெயின் பண்ண முடிஞ்சதோ அவ்வளோ நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலன்னா என்ன எந்த இடம் புரியல, எது வந்து கொஞ்சம் குழப்பமா அதிகமா இருக்க மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு சொல்லுங்க, நம்ம அதையும் சால்வ் பண்ண பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சருக்கு வந்து டூ அப்படின்றது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும். இப்போ வந்து பாஸ்டுக்கு சொல்லியாச்சு, ப்ரெசென்ட்டுக்கு சொல்லியாச்சு, ஃபியூச்சருக்கு இருக்குதா அப்படின்னு சொன்னா இதுவே ஃபியூச்சர்னா அது வில் அப்படின்ற மாதிரி தான் வரும். அதுக்கு வேற எந்த ஃபார்மும் கிடையாது. நம்ம டூக்கு பதில் வில்லு தான் அங்க வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால அந்த இடத்துல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வந்து ஹேவ் ஃபார்ம் அப்படின்ற ஒரு விஷயம்.